வேளச்சேரியிலேருந்து செங்கல்பட்டு எப்படி போகிறதுன்னு காட்ட போகிறோம். அதுவும் தாம்பரமும் வண்டலூரும் தொடாமல் ஒரு புது ரூட்டு, கூகுள் மேப்ஸ் கூட சொல்லாது இந்த ரூட்டு. ஸோ அந்த ரூட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நானே நிறைய ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து வேளச்சேரி மேடவாக்கம் மெயின் ரோட்டில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து சென்னை சில்க்ஸ் தாண்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து MRTS பிரிட்ஜு ஏற போகிறோம். இப்போ டைம் அரௌண்ட் 7:35. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம ரஷ்ஷு. ஸோ இந்த ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும். அந்த ரஷ்ஷு, இந்த டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக இங்கேருந்து GST, அதாவது ஃப்ரம் GST நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, எனிதிங் டுவர்ட்ஸ் தட் சைட். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமண்டூர், ராமர் பாலம், அந்த பாலம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணிடலாம். ஸோ as I said earlier, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம MRTS பிரிட்ஜு இறங்குறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி மடிப்பாக்கம்னு சொல்லுவாங்க. இது ரைட் எடுத்தால் மடிப்பாக்கம். ஸோ இங்கே இருக்கிறவங்களும் நீங்கள் அது இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து எந்தெந்த பாயிண்டில் எங்கெங்கே லெஃப்ட் எடுக்கணும், எங்கெங்கே ரைட் எடுக்கணும், எங்கெங்கே ஸ்ட்ரைட் போடணுன்ட்டு வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணிட்டுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ரூட்டில் போயிடுவீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ரூட்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்காது, ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட கேமரா வந்து நம்ம டேஷ் கேமரா யூஸ் பண்ணுறேன். எந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. ஸோ மேபி வில் ட்ரை GoPro 12 இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து மேப் வந்து என்ன சொல்லணும்னா, இதுக்கு அடியில் போய் ரைட்டில் போய் போங்க அப்படின்னு சொல்லும். அது பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அகைன் நம்ம வேளச்சேரி மேடவாக்கம் மெயின் ரோட்லேயே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜில் நம்ம போயிடலாம். அதாவது காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் பக்கத்தில், சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் நம்ம வந்து மேலே போய் தான் போக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே டைவெர்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் சுற்றிட்டு தான் வரணும். அதெல்லாம் இந்த பிரிட்ஜ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பிரிட்ஜ் கண்டிப்பாக எடுத்தாகணும். 7:30, 40 டிராஃபிக். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் டைமில் வந்து இந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு, கடைசி நேரத்தில் ஊருக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கை பயங்கரமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். சிக்னல் ரொம்ப கம்மி தான். இதுதான் ஃபஸ்ட்டு சிக்னல் ஆக்சுவலாக. பட் இந்த சிக்னல் ஆல்மோஸ்ட் எப்பவுமே வந்து உங்களுக்கு க்ரீன் தான் இருக்கும். 90% க்ரீன் தான் இருக்கும். இந்த சிக்னல் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சிக்னல்ஸ் இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி ரோடு தான், என்ன சொல்கிறது, ஒன்றும் பெருசாக ரோடுலாம் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை. பட் கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்கும். பட் ஓகே, கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம், நல்லா டைம் சேவ் பண்ணலாம். கிலோமீட்டர் சேவ் பண்ணலாமா என்னன்னு தெரில. பட்டு டைம் நல்லா சேவ் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நிம்மதியாக ஓட்டிட்டு போகலாம், ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து ஓட்டிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஃபுல் பண்ணுங்க, சிக்னல் நின்றுட்டோம். ஸோ சிக்னல் இஸ் டன். காலேஜ் பஸ்ஸஸ் நிறைய போகுது. அது ஸ்கூல். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை சிக்னல் ஒன்லி ஃபார் விசிட்டிங் காசிங் தான். ரைட்டு, ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த சிக்னல் பட் திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் சிக்னல், இப்போ உடனே போட்டுருவாங்க. ஸோ இது வந்து பள்ளிக்கரணை. ஸோ இங்கே இந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து ரைட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம வந்து பாயிண்ட் 2 காமிச்சிக்கலாம். நீங்கள் அந்த வெஸ்ட் வைஸ்ராய்ன்ற ஒரு ஃப்ளாட்டில் இது வச்சுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரைட்டு தான் எடுக்கணும். லெஃப்ட்டும் எடுக்கலாம், பட் லெஃப்ட் வந்து போனால் நம்ம வந்து பெரும்பாக்கம் தான் போவோம். ஸோ அதில் நம்ம வந்து ரைட் எடுத்துக்கலாம். ரைட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் 2 எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் வி ஆர் ஸ்டேயிங் வித் வேளச்சேரி மேடவாக்கம் மெயின் ரோட் தான். நிறைய ஸ்கூல் வேன்ஸ் போகுது. அழகாக இருக்குல்ல ஸ்கூல் வேன், எல்லோ கலரில், வெரி நைஸ். பெட்ரோல் பங்க்ல வந்திருக்கோம் நம்ம. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு மச் டைம் இட் டேக்ஸ். 7:48 ஆகுது. This auto wala is very urgent, it seems. He is going to send a lot of residents. ஜெயச்சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஸ்டில் இன் வேளச்சேரி மேடவாக்கம் மெயின் ரோட். ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த சிக்னல் நம்ம தாண்டி ஜெயச்சந்திரன் சிக்னல் தாண்டிட்டோன்னு பாயிண்ட் 3 ஆகிடலாம். இந்த பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரிட்ஜ் தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சோழிங்கநல்லூர், மாம்பாக்கம், தாம்பரம், பெருங்குளத்தூர். ஸோ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா மாம்பாக்கம் எடுக்க போகிறோம். நேராக போகிறோம். இந்த பிரிட்ஜ் அவாய்ட் பண்ணிங்க. இப்படி போனீங்கன்னா நீங்கள் தாம்பரம் போயிட்டு திருப்பி கூடாஞ்சேரி ஃபுல்லாக சுற்றிட்டு தான் போகணும். ஸோ இந்த பிரிட்ஜ் அவாய்ட் பண்ணிங்க, இல்லைன்னா திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 4 ஆக்கிடலாம். ஜெயச்சந்திரன் வந்து பாயிண்ட் நம்பர் 3. ஸோ ஜெயச்சந்திரன் சிக்னல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த ஓவர் பிரிட்ஜ் நம்ம எடுக்கல. இந்த இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த லெஃப்ட் எடுக்கக்கூடாது. இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் சோழிங்கநல்லூர் போயிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது பாருங்க, எம்ஆர்டிஎஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க, சாரி மெட்ரோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பெருசாக இது பார்க்கல. பட் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஸ்ட்ரெச் தான். பேட்ச் ஒர்க். ஸோ இந்த ரோடு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இது எடுத்துக்கணும்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அங்கே லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிவகங்கநல்லூர் போயிடுவீங்க. அது ரொம்ப சுத்தாயிடும். ஸோ இந்த ரூட்டை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இங்கேருந்து போயிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து லெஃப்ட். ஸோ பாயிண்ட் நம்பர் 6 ரைட் எடுக்க முடியாது, லெஃப்ட் தான். 0.6 வச்சுங்க, 0.6 இது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரொம்ப சிக்னல்ஸோ இல்லை இதுவும் இருக்குது. பட் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். பட் கம்பேரிட்டிவ்லி டு ஏர்போர்ட் தாம்பரம் ரோடோட இது கொஞ்சம் பரவாயில்ல. அது நேரத்துக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நானே நிறைய ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் முக்கியமான இடத்துலலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வந்து யூ வில் கெட் லாஸ்ட். ஸோ ஓகே. ஸோ இந்த பாயிண்ட், இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது 0.7. இது திருப்பி இது லெஃப்ட் எடுத்தால் சோழிங்கநல்லூர் தான் போகும். அது போக தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஸோ 0.7 நம்ம வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க, நேராக தான் போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் மெயின் ரோடு. மார்னிங் ஸ்கூல் டைம், சம்மர் ரஷ். ஸோ நீங்கள் இது வந்து இந்த இடத்துல வந்து as usual நீங்கள் லெஃப்ட் தான், வேறு எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. கோ ஸ்ட்ரெயிட் அகெயின். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பழைய சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனி. மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களான்னு தெரியல. நம்ம வந்து இது வந்து 0.7 வரும். ஸோ இங்கே திருப்பி இந்த நேரில் பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் எடுத்த ஒட்டியம்பாக்கம், காரணை, லெஃப்ட் எடுத்த நாவலூர். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் போகிறோம். ஸோ இதை வந்து 0.8 ஆக்கிடலாம். 0.8. ஸோ நம்ம வந்து நேராக தான் போகிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த காளீஸ்வரி ஆயில் கம்பெனி தாண்டினோடனே இந்த இடத்துல ஒரு சிக்னல் ஒன்று வரும். இட்ஸ் நாட் அ சிக்னல், இட்ஸ் அ 4-way கிராசிங். இந்த 4-way கிராசிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறோம். ஸோ அது இந்த இடத்த ஞாபகம் போட்டீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாமத்தில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே வேற எங்கேயாச்சும் போயிடுவீங்க. ஒருத்தர் பாருங்க ஆப்போசிட் சைடில் வந்து நிறுத்தி எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. சரி, ஒரு இங்கே பக்கத்தில் எங்கே போகணும் போல இருக்கு, அர்ஜென்ட்டு. நம்ம ஸ்டில் இன் மாம்பாக்கம் மெயின் ரோடு தான், மேடவாக்கம் மாம்பாக்கம் மெயின் ரோடு தான் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது வந்து மாடம்பாக்கம் ரைட்டு போட்டிருக்காங்க, அது வந்து மாம்பாக்கம் வேற, மாடம்பாக்கம் வேற. இந்த இது வந்து 0.9 ஆக்கிடலாம். ஸோ நம்ம வந்து ரைட் எடுக்க தேவையில்லை. மாம்பாக்கம்னு சொல்லிடாதீங்க. இது வந்து அந்த ரைட் வந்து மாடம்பாக்கம். ஸோ நம்ம லெஃப்ட் தான் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் தான் நம்ம வந்து மாம்பாக்கம் போக முடியும். ஸோ மாம்பாக்கத்துக்கும் மேடவாக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. We are still in மாம்பாக்கம் மெயின் ரோட், ஸ்ட்ரெயிட் போகிறோம். வந்து நம்ம வந்து பொன்மார் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஜங்கிள் டைப் இருக்கும் நடுவில்.
ஓவர்டேக்ஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லேன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணுவாங்க. டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப லெஃப்ட்லேருந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. பொன்மார் என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ரியல் எஸ்டேட் ஒன் ஆஃப் த பூமிங் பிளேஸ். தண்ணி மெயினாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏரியா. பொன்மார் நிறைய அக்வா வாட்டர் கம்பெனிஸ் லெஃப்ட்டு ரைட் லைவ்லேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. டு பி ப்ரிசைஸ் ஒரு 25 லிட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஒன்லி 10 rupees. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நான் 2-3 வாட்டி வாங்கியிருக்கேன் ஊருக்கு போகும்போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நானே நிறைய டைம் லேப்ஸ் பண்ணிவிடுவேன் வீடியோவில். ஸ்கிப் பண்ணாதீங்க, பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடும். பாயிண்ட்ஸுக்கு பதிலாக வேறு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இது ரூட் காமிக்கிறதுல. நான் இந்த ரூட்டை வந்து ஏன்னா என்னோடய இடம் இங்கே ஒன்று இருக்குது, மாதத்தில் 2-3 வாட்டி வந்து பார்ப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ரூட்டு தெரியும் எனக்கு. ஸோ இதிலே வந்து அங்கே இருக்க லோக்கல்ஸ் கிட்ட பேசி தான் இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிது. இப்படி போயிடலாம் சார், அப்படி போயிடலாம் சார், இந்த ரூட் எடுக்குது சார். நாங்கள்லாம் வந்து தாம்பரம் சைட்லாம் போகவே மாட்டோம் சார். நேராக இந்த இதுதான் சார், செட்டில்பட்டு தான் சார். ஸோ பொன்மார் ஆக்சுவலாக வந்தாச்சு. இதில் ஏன் ஸ்ட்ரைட் கேளம்பாக்கன்னு போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வேங்கடமங்கலம், கண்டிகை அந்த மாதிரி வரும். நம்ம இந்த இடத்துல வந்து எதுவும் ரைட்லாம் எடுக்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். இது பாயிண்ட்டாக போட தேவையில்லை. பாயிண்ட் வந்து நான் வேறு ஒரு இடத்துல போடுறேன். ஸோ பாயிண்ட் 9 இருக்கோம் நம்ம. ஸோ இது லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் வந்து நம்ம நாவலூர் போவோம். அதெல்லாம் போக தேவையில்லை நம்ம. ஸோ வி கோ ஸ்ட்ரைட். காலேஜ் டைம்ன்றதால இது இங்கே கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இது இன்னும் 4 வே லைன் ஆகல. இந்த மாதிரி நம்ம ரோட்டில் நிறுத்தி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டியை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு வர்றாங்க. % ஆஃப் தி ஜேர்னி நம்ம கவர் பண்ணிட்டோம். நேரம் நம்ம அந்த பக்கம் போயிருந்தோம்னா வேளச்சேரி MRTSலேருந்து போயிருந்தோம்னா என்னது நம்ம மேபி ஒரு தாம்பரம் டச் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், எந்த ரோடும் கிடையாது. எங்கேயும் நீங்கள் டைவர்ட் பண்ண தேவையில்லை. ரோடெலாம் போட்ட முடியாது. டிராஃபிக் வந்து நம்ம ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் கிடையாது. இட்ஸ் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் தான். அந்த பஸ் இருக்கிறதால தான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம். இல்லைனா மெயின்டைனிங் அரௌண்ட் 40. நம்ம மாம்பாக்கம் அப்ரோச் பண்ண போகிறோம். 7:35 to திருப்பி சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வர பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நானே டைம் லேப்ஸ் பண்ணுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்க்கவே தேவையில்லை, அப்படியே வந்துக்கலாம். We have approached Swift touchdown. So Mambakam we have come. Time is around 8:14 right now. ஸோ இங்கே கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யும், நம்ம தாம்பரம் மாதிரி. ஏன்னா இது ஒரு மாதிரி வித்தியாசமான
ஜங்ஷன் இது. ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து 0.10 இல்லையா, 9 முடிஞ்சிருச்சு, 0.10. எங்கேயாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணிதுன்னா கோச்சிக்காதீங்க. வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸோ வி டேக் லெஃப்ட் இயர். ஸோ கம்பல்சரி லெஃப்ட் தான், பட் இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், இங்கே இனிமேட்டு தான் நம்மளுக்கு வந்து இது வந்து மெயின். ஸோ இங்கே லெஃப்ட் எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு யூ டர்ன் பண்ண வச்சுட்டாங்க. நாம் வந்து இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது கேளம்பாக்கம் டு வண்டலூர் மெயின் ரோட். ஸோ தோஸ் கம்மிங் ஃப்ரம் கேளம்பாக்கம் ஆர் சோழிங்கநல்லூர் கூட இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மக்கள் பாருங்கள், சின்னோண்டு சந்தில் வந்து கேப் பண்ணி எல்லாரும் போகிறாங்க. இங்கே இருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். U-turn here. இந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது மிஸ் பண்ணிட்டீங்க. நேராக வந்து இதுக்கு போயிடுவீங்க, என்னது கேளம்பாக்கம் போயிடுவீங்க. அப்புறம் முழிக்கணும். ஸோ சாரி ஃபார் தி வேர்ட், பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக் யூ டர்ன். ஸோ வி ஆர் டேக்கிங் நவ் கேளம்பாக்கம் வண்டலூர் ஆப்போசிட் சைடுக்கு போகிறோம் நம்ம. கமான் பலே, மூவ். பண்ணியாச்சு. ஸோ 0.11 முடிஞ்சாச்சு. ஸோ 0.12க்கு நம்ம வரோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த இடம் வரைக்கும் தெரியும், பட் இதுக்கு மேலே தெரியாது. பார்த்தீங்கன்னா காயார். ஸோ இங்கே பார்த்துங்க, வண்டலூர் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வண்டலூர், ரைட்டில் எடுத்தால் மேடவாக்கம் நம்ம வந்து ரூட்டு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மேஜிக் ஸ்டார்ட்ஸ். லெஃப்ட்டு காயார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் என்னது 13 நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அங்கே யூ டர்ன் கம்பல்சரி. இந்த இடத்துல வந்து இதை எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் போக போக. சின்ன ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ 8:18 ஆகுது. ஸோ இனிமேட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஸ் தான். ப்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது,